السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. الحمد لله. அல்லாஹ்வின் பெரும் கிருபையின் காரணமாக ஷரஹமியத்து ஆமில் என்கின்ற அவாமில் பாடத்தினுடைய விரிவுரையான நூலை நாம் தொடர்ந்து படித்து வருகின்றோம். அதனுடைய வரிசையிலே சென்ற பாடத்தில் இஸ்முக்கு ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்தான பா என்கின்ற எழுத்து எத்தனை அர்த்தங்களை கொண்டு வரும், எந்தெந்த இடத்தில் எவ்வாறு அர்த்தங்களை நாம் மாற்றி கொடுக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு விதமான செய்திகளையும் பல சட்டங்களையும் நாம் தெரிந்திருந்தோம். முந்திய பாடத்தை பார்க்காதவர்கள் அல்லது முந்திய பாடத்தை பார்த்துவிட்டு உங்கள் ஆசிரியரிடத்தில் பாடத்தை ஒப்பிக்காதவர்கள் மீண்டும் ஒரு முறை முந்திய பாடத்தை பார்த்து உங்கள் ஆசிரியரிடத்தில் ஒப்பித்துவிட்டு இந்த பாடத்தை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த பாட புத்தகத்தை வாசிப்பதற்கு இலகுவான முறையிலே அரபி எழுத்துகளுக்கு ஹரக்கத்து வைத்து அதற்கான தமிழாக்கத்தையும் உதாரணத்திற்கான அர்த்தத்தையும் கீழே நாம் கொடுக்கின்றோம். இது உங்களுக்கு ஒரு இலகுவை நாடுவதற்கு மட்டும்தான். அதே நேரத்தில் இதனுடைய அசல் புத்தகத்தையும் நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்போ ஷரஹுமியத்து ஆமில்ல ரெண்டாவது எழுத்து மற்றும் மூன்றாவது எழுத்து என்னென்ன அர்த்தத்தை கொண்டு வரும் என்பதை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம். அவாமில்ல முதல் எழுத்து அல்பா, ரெண்டாவது எழுத்து அல்லாமு, அடுத்து மின் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? பாருங்கள். சரி, இப்போ லாம் என்கின்ற வார்த்தை, இந்த லாம் என்கின்ற எழுத்து எத்தனை அர்த்தத்தை கொண்டு வரும் என்று சொன்னால், முதன்மையாக லில் இஹ்திசாசி, முதன்மையாக லில் இஹ்திசாசி, இரண்டாவதாக லிஸ்ஸியாததி, மூன்றாவதாக லித்தஅலீலி, நாலாவதாக வலில் கஸ்மி, ஐந்தாவதாக வலில் முஆக்கபதி, வலில் முஆக்கபதி. இந்த 4 வார்த்தைகள் இஹ்திசாஸ், ஜியாதா, தாலீல், கஸ்மு, முகாபா, மொத்தம் 5 அர்த்தத்துக்கு வரும். பா என்பது 10 அர்த்தத்துக்கு வந்துச்சா இல்லையா? லாம் என்பது 5 அர்த்தங்களை கொண்டு வரும். முதன்மையாக லில் இஹ்திசாஸ், இஹ்திசாஸ் அப்படின்னு சொன்னால் உரியது என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கும். இஹ்திசாஸ் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக்குவது அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கிறது, உரிமையாக்குவது அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கிறது. குறிப்பாக்கி சொல்வதற்கும் வரும், உரிமைப்படுத்தி சொல்வதற்கும் வரும். சரி, பாருங்கள், அது கித்தாபில் நீங்கள் அந்த கித்தாபில் வாசிக்கும்போது ரொம்ப கடினமாக தெரியும். நாம் அதை அப்படியே உங்களுக்கு இலகுவாக்கி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்குறோம். இருந்தாலும் நான் அசல் கித்தாபையும் ஒரு வாட்டியும் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள். வல்லாமு, இன்னும் லாம் என்பது, இன்னும் லாம் என்பதுனா அதுக்கு முன்னாடி உள்ள அந்த பா பாடத்தினுடைய கண்டினியூட்டி தான் இது, இந்த பாடம். அந்த கண்டினியூட்டிலே வர்றதுனால தான் வல்லாமு, இன்னும் லாம் என்பது என்று என்ன செய்கிறாங்க, தொடங்குறாங்க. அப்போ இந்த இன்னும் அப்படின்னு தொடங்குறதுக்கான காரணம் என்ன, இதனுடைய இன்னொரு பெரிய ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னு சொன்னால்,
முந்தைய பாடத்தினுடைய அந்த கண்டினியூட்டிலேயே தான் நீங்கள் இந்த பாடத்தை பார்க்கணும். முந்தைய பாடத்தை நான் பாவை படித்தேன், 10 அர்த்தத்துக்கு வரும்னு படித்தேன், மனப்பாடம் பண்ணேன், நான் உஸ்தாதிட்ட சொன்ன பின்னாடி மறந்துட்டேன், எனக்கு இப்போ தெரியலை, எனக்கு ஞாபகத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அந்த 10ம் ஞாபகத்தில் இருக்கணும், உதாரண ஞாபகத்தில் இருக்கணும். அதுக்கு பின்னாடி இதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அந்த கண்டினியூட்டிலேயே பாடம் என்ன செஞ்சிகிட்டு இருக்கும், போய்கொண்டு இருக்கும். பாருங்கள், வல்லாமு இன்னும் லாம் என்பது லில் இஹ்திசாசி உரிமையை காட்டுவதற்கு வரும். இஹ்திசாஸ் அப்படின்னு சொன்னால் உரிமையை காட்டுவதற்கு, உரிமைப்படுத்துவதற்கு, குறிப்பாக்கி காமிப்பதற்கு லாம் என்பது வரும். நாம் அங்கே கூட படிச்சிருப்போம், இல் அப்படிங்கிறது அர்த்தம் கொடுக்கும் இல்லையா, அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். பாருங்கள், நஹு உதாரணமாக அல் ஜுல்லு கடிவாளம், அல் ஜுல்லு கடிவாளம், லில் ஃபரசி குதிரைக்கு உரித்தானது, லில் ஃபரசி குதிரைக்கு உரித்தானது. சரிங்களா, அல் ஜுல்லு கடிவாளம் சேனம் எதற்கு உரித்தானது, குதிரைக்கு உரித்தானதுங்க சேனம். சரிங்களா, அப்போ சேனம் அப்படிங்கிறது எதுக்கு தான் இருக்கும், குதிரைக்கு தாங்க இருக்கும். சரிங்களா, சரி பாருங்கள், இப்போ இந்த இடத்துல லில் அப்படிங்கிறது வந்து அந்த சேனையை வந்து எதுக்கு உரித்தானதாக காமிக்கிறது, குதிரைக்கு உரிமையானது அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுகிறது, காமிக்கப்படுகிறது. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல லாம் என்பது இஸ்முக்கு ஜர் செய்யக்கூடிய எழுத்தாகவே தான் வந்திருக்கு. விளங்குதுங்களா, ஃபரசுன் மின்னாஜுல் அரபியா, துருசுலகத்துல் அரபியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். என்னென்று ஃபரசுன் அப்படின்னு படிச்சிருப்போம், ரஃபை வச்சு படிச்சிருப்போம். இப்போ இங்கே லாம் வந்ததுனால லில் ஃபரசி என்று என்ன செய்திருக்கு, வந்திருக்கு. அப்போ லாம் என்பது ஜாரு, ஃபரசி என்பது என்னதுங்க, மஜ்ரூராக இருக்கிறது. அல் ஜுல்லு அப்படிங்கிறது மாரிஃபா முபத்ததாவாக இருக்கிறது. சரி, அப்போ பாருங்கள், இந்த இடத்துல உரிமையை காமிப்பதற்காக வேண்டி லாம் என்பது வந்திருக்கிறது. சரி, அடுத்து ஒலி ஜியாதத்தி, ரெண்டாவது லாம் என்பது அதிகப்படியான எழுத்தாக வரும். அந்த லாமுக்கு வந்து எந்த அர்த்தமும் இருக்காது, மீனிங்லெஸ், அர்த்தமற்ற ஒரு எழுத்தாக, அதிகப்படியான ஒரு எழுத்தாக அது இருக்கும். எழுதுவது அதை நாம் எழுதுவோம், ஆனால் அதுக்கு என்ன செய்ய மாட்டோம், அர்த்தத்தை கொடுக்க மாட்டோம். எப்படி தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் சில சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்கிறதோ அது மாதிரி சில நேரங்களில் இது ஒரு சைலண்ட் லெட்டராக, அர்த்தமற்ற ஒரு எழுத்தாக, எழுதுவதற்கு தோதுவாக இது வருமே தவிர்த்து இதற்கு எந்த அர்த்தமும் நாம் கொடுக்க மாட்டோம். ரதீஃப, ரதீஃப வந்துவிட்டது, ரதீஃப வந்துவிட்டது, லக்கும் உங்களுக்கு வந்துவிட்டது, லக்கும் உங்களுக்கு வந்துவிட்டது. இப்போ இந்த லாமுக்கு வந்து நாம் எந்த அர்த்தமும் கொடுக்கலை. இந்த இக்கு நம்ம கொடுக்குறது வந்து தமிழில் வரக்கூடிய அதிலேயே நம்ம என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். உங்களை தொடர்ந்து வந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த லாமுக்கு இங்கே அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஐ, அதாவது இங்கே ஐன்னு கொடுத்துருக்காங்கன்னா இதை விளக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஐ அதாவது இந்த லாம் இல்லாமல் நம்ம படிக்கும்போது ரதிஃபக்கும் என்று படிப்போம். உங்களை தொடர்ந்து வந்தது, கும் அப்படின்னா உங்களை, உங்களுக்கு, உங்களை தொடர்ந்து வந்தது. இப்போ இந்த லாமுக்கு என்ன இல்லைங்க, எந்த அர்த்தமும் கிடையாது. இதுக்கு நாம் எந்த அர்த்தமும் கொடுக்க மாட்டோம். சரிங்களா, அப்போ ரெண்டாவது ஜியாதா. சரிங்களா, அடுத்து ஒலி தாலீலி, ஒலி தாலீலி காரணத்திற்காக வரும். எதற்காக வரும், ஒலி தாலீல் காரணத்திற்காக வரும். நஹு உதாரணமாக ஜிஇதுக, ஜிஇது நான் வந்தேன், க உன்னிடத்தில் வந்தேன். ஏன் வந்தேன், என்ன காரணத்துக்கு வந்தேன், லி இக்ராமிக்க உன்னை சங்கை செய்வதற்காக. இந்த செய்வதற்காக அப்படின்னு சொல்கிற மாதிரி அது காரணம். ஏன்பா என்கிட்ட வந்த, உன்னையே கண்ணியப்படுத்திட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்போ உன்னை கண்ணியப்படுத்திட்டு போகலாம் அப்படிங்கிறது என்னது, காரணம். ஏன்பா என்கிட்ட வந்த, உன்னை அடிக்க தான் வந்தேன், வந்ததுக்கான காரணம், வந்ததுக்கான
காரணம். அப்போ இப்படி இப்படி படிங்க. ஜித்து நான் வந்தேன், க உன்னிடத்தில் நான் வந்தேன், லீ இக்ரா மிக்க உன்னை சங்கை செய்வதற்காக, லீ இக்ரா மிக்க உன்னை சங்கை செய்வதற்காக நான் உன்னிடத்தில் வந்தேன். அப்போ இந்த இடத்துல லாமுங்கிறது காரணத்தை காமிப்பதற்காக என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. இக்ராமுன் அசல் என்னதுங்க, இக்ராமுன் சங்கை. சங்கை அப்படிங்கிறது என்னது, இஸ்மு. அங்கதான் உங்களுக்கு. இப்போ இங்கே என்ன ஆகிருக்கு, லாம் வந்ததுனால இக்ராமுன் அப்படிங்கிறது இக்ராமி என்று வந்திருக்கிறது. சரிங்களா? அப்போ காரணத்திற்காக. அடுத்து சங்கை செய்கின்ற, இப்படி படிங்க, உன்னை சங்கை செய்கின்ற காரணத்திற்காக உன்னை பார்க்க வந்தேன். உன்னை சங்கை செய்கின்ற காரணத்திற்காக உன்னை பார்க்க வந்தேன். சரியா? அடுத்து ஒலில் கஸ்மி சத்தியத்திற்காக வரும். ஒலில் கஸ்மி சத்தியத்திற்காக வரும். லில்லாஹி அல்லாஹுவின் மீது சத்தியமாக. லில்லாஹினா அல்லாவுக்கு அப்படின்னு அர்த்தம் கொடுத்துடக்கூடாது. இந்த இடத்துல லில்லாஹிக்கு என்ன கொடுத்துடக்கூடாது, அல்லாவுக்குன்னு அர்த்தம் கொடுத்துடக்கூடாது. வழங்குதுங்களா? இந்த இடத்துல என்னங்க, லில்லாஹி அல்லாவின் மீது சத்தியமாக, லாயு அஹிரு அஜலு உங்களுடைய கால அவகாசம் தாமதிக்கப்படாது. லாயு அஹிரு தாமதிக்கப்படாது, அஜலு கால அவகாசம். கால அவகாசம் சொன்னால் உங்களுடைய அந்த ஆயுள் முடிவு காலம் என்பது என்ன செய்யப்படாதுங்க, தாமதிக்கப்படாது. மலக்குல் மௌத்து ஒரு நிமிடம் முந்தவும் மாட்டார், ஒரு நிமிடம் பிந்தவும் மாட்டார். சரியான முறையில் வந்து உங்களை ரூஹை கையை வாங்கிடுவார். அப்போ என்ன எதுக்கு வந்திருக்க, லில்லாஹி அப்படிங்கும்போது எதுக்காண்டி வந்திருக்கு, சத்தியத்திற்காக வந்திருக்கிறது. வணங்குங்களா? அப்போ 3 அர்த்தம் சொல்லிட்டாங்களா? 1 4 அர்த்தம் சொல்லியாச்சு. 1 இஹ்திசாஸ், சரிங்களா, குறிப்பாக்குவதற்கு வரும். 2வது ஜியாதா அதிகப்படியான எழுத்தாக வரும். 3வது தாலீல் காரணத்திற்காக வரும். 4வது கஸ்மு சத்தியத்திற்காக வரும். 4வது கஸ்மு எதுக்காண்டி வருங்க, சத்தியத்திற்காக வேண்டி வரும். 5வது வலில் முஆக்கபா, வலில் முஆக்கபத்தி தண்டனை எதை காமிக்க வரும், முடிவை காமிப்பதற்கு வரும். முகாபா அப்படின்னு சொன்னால் முடிவை காமிப்பதற்காக, தண்டனை என்கின்ற அர்த்தத்தில் வரும். சரிங்களா? அல்லது அவசியம் என்கின்ற அர்த்தத்தில் வரும். சரிங்களா? லசிம அவசியமாகிவிட்டது, லசிம அவசியமாகிவிட்டது. ஷர்ரு தீங்கு என்பது அவசியமாகிவிட்டது. லிஷகாவதி, லிஷகாவதி மூதேவிதனத்தினால் தண்டனை என்பது உறுதியாகிவிட்டது. மூதேவிதனத்தினால் தண்டனை என்பது உறுதியாகிவிட்டது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல லிஷகாவதி அப்படிங்கிறது வந்து எதை காமிக்கிறது, அந்த விளைவை காமிக்கிறது. வழங்குதுங்களா? அவன் எதுக்காக வேண்டி அவனுக்கு வந்து தண்டனை கிடைக்க போது, லசிம ஷர்ரு தண்டனை அவசியமாகிவிட்டது. ஏன் அவசியமாகிருச்சு அப்படின்னா, லிஷகாவத்தி எதுக்காக வேண்டி அவனுடைய மூதேவித்தனத்தினால் தண்டனை அவனுக்கு அவசியமாகிவிட்டது. சரிங்களா? சரி. அப்போ லாம் என்பது இந்த 5 அர்த்தத்தை கொண்டு என்ன செய்கிறது, வருகிறது. லாம் என்பது இந்த 5 அர்த்தங்களை கொண்டு வரும். அடுத்து மின், மின் எத்தனை அர்த்தத்தை கொண்டு வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? வ இன்னும் மின், மின் என்பது ஹிய வஹிய இன்னும் அது, அல் இபுதிதா இல் காயத்தி, அல் இபுதிதா ஆரம்பத்தை காமிக்கும், காயத்தி எல்கை, காயத்தின்னு சொன்னால் எல்கை, எல்கையினுடைய ஆரம்பத்தை காமிப்பதற்காக வரும். இங்கே தமிழில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மின் சில நேரங்களில் ஆரம்ப இடத்தை சொல்வதற்கு வரும். ஒரு ஊரினுடைய ஆரம்ப எல்கையை காமிக்கிறதுக்கு வேண்டி, முடிவு எல்லையில் ஆரம்ப எல்லையை காமிக்கும். அங்கேயே கூட நம்ம படிச்சிருப்போம். சிர்து நான் நடந்தேன், மினல் பசரத்தி பசராவில் இருந்து, பசராவினுடைய நாட்டில் இருந்துனா
அந்த எல்கையினுடைய தொடக்கத்தில் இருந்து எது வரையும் இலல் கூஃபத்தி கூஃபா வரை. இப்போ வரை அப்படின்னு சொல்லும்போது எதுவாயிருது, அது ஊரினுடைய எல்லை முடிவை காமிக்குது. முடிவு எல்லையை காமிக்கிறது, இது ஆரம்ப எல்லையை காமிக்கிறதுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் திருநெல்வேலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. திருநெல்வேலிக்கு ஊருக்கு வந்து ஒரு ஆரம்ப எல்லை ஒன்று இருக்கும், முடிவு எல்லை ஒன்று இருக்கும். எல்லா ஊருக்குமே ஒரு ஆரம்ப எல்லை இருக்கும், முடிவு எல்லை இருக்கும். ஒரு தெருவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த தெருவுக்கு ஆரம்ப எல்லை இருக்கும், முடிவு எல்லை இருக்கும். அப்படியே எதுவை எடுத்துக்கிட்டாலும் ஆரம்ப எல்கை ஒன்று, முடிவு எல்கை ஒன்று என்பது இருக்கும். இந்த இடத்துல இப்திதா இல் காயத்தி அப்படின்னு சொன்னால் எல்கை ஆரம்ப எல்கையை காமிப்பதற்காக வேண்டி மின் வரும். எதை காமிக்கிறதுக்காக வேண்டி வருங்க? ஆரம்ப எல்கையை காமிக்கிறதுக்காக வேண்டி வரும். நஹு உதாரணமாக சிர்து நான் நடந்தேன். சிர்து நான் நடந்தேன். எங்கே நடந்தேன்? மினல் பஸ்வரத்தி பஸ்வரா என்கின்ற ஊரின் ஆரம்ப எல்லையிலிருந்து நான் நடந்தேன். இலல் கூஃபத்தி கூஃபா என்ற ஊரினுடைய எல்லை வரை. வந்துங்களா? அப்போ ஆரம்ப எல்லையை என்ன செய்யுங்க? காமிக்கும். மின் எந்த எல்லையை காமிக்கிறது வேண்டி வருங்க? ஆரம்ப எல்கையை காமிப்பதற்காக வேண்டி வரும். சரிங்களா? உதாரணம், நான் பஸ்ராவிலிருந்து கூஃபாவுக்கு சென்றேன். அடுத்து வலி தபீதி. அடுத்து வலி தபீதி. தபீத் அப்படின்னு சொன்னால் சிலது என்கின்ற அர்த்தத்திற்கு வரும். தபீத் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தங்க? சிலது என்கின்ற அர்த்தத்துக்கு வரும். சில நேரங்களில் மின் அப்படின்னு சொன்னால் என்னதுங்க? சிலது என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கும். உணவில் சிலதை சாப்பிடுவேன், சிலதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? குளிர்பானங்களில் சிலதை குடிப்பேன், சிலதை குடிக்க மாட்டேன். பாடத்தில் சில பாடத்தை எழுதுவேன், சில பாடத்தை எழுத மாட்டேன். சில பாடத்தை மனப்பாடம் பண்ணுவேன், சில பாடத்தை மனப்பாடம் பண்ண மாட்டேன். அப்படிலாம் நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்படி சிலதுன்னு காமிக்கிறதுக்காக வேண்டி வரும். பாருங்கள், நஹு அகது நான் எடுத்தேன். மினல் தராஹிமி திருகங்களில் சிலவற்றை நான் எடுத்தேன். மின் அப்படின்னா என்னங்க? சிலவற்றை. திருகங்களில் இருந்து அப்படின்னு அர்த்தம் கொடுக்காதீங்க. என்னென்ன கொடுக்கணும்? திருகங்களில் இருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல மின் அப்படின்னாலே இருந்துன்னு நம்ம அர்த்தம் கொடுத்து பழகி இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இருந்துன்னு அர்த்தம் கொடுக்கணுமான்னு கேட்டால் இங்கே இருந்துன்னு அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அகது நான் எடுத்தேன். மினல் தராஹிமி திருகத்தில் சிலதை நான் எடுத்தேன். திருகத்தில் சிலதை நான் எடுத்தேன். அதாவது பஅலத் தராஹிமி சில திருகத்தை. பஅல் அப்படின்னா சிலதை. சரிங்களா? அப்போ மின்னுங்கிறது ரெண்டு அர்த்தத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று இப்திதா இல் காயா, ரெண்டு தபீத். இல்லைங்களா? 3 வலி தபீனி. வலி தபீனி விளக்கத்திற்காக வரும். வலி தபீனி எதற்காக வரும்? விளக்கத்திற்காக வரும். ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இதுதான் இப்படிங்க அப்படின்னு சொல்லி நம்ம விளக்குறப்பா இல்லையா? உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் வந்து பாடத்தை எழுதுங்க, அதாவது குறிப்பாக பாடத்தை எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி நம்ம எப்படி சொல்கிறோம்? நீங்கள் சாப்பிடுங்க, நல்லதை சாப்பிடுங்க இப்படி சொல்கிறோம். நல்லதை சாப்பிடுங்க. நல்லதை சாப்பிடுங்கன்னா நல்லதுன்னா எந்த நல்லதை? இப்போ இதை விளக்கணும். நல்லதுன்னு சொன்னால் காய்கறியை சாப்பிடுங்க. இப்போ விளக்குறேன். இப்படி வந்து விளக்கத்திற்காக மின் என்பது வரும். விளங்குங்களா? ஃபஜ்தனிபூ நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ரிஜிஸ அசுத்தங்களை விட்டு. அஜித்தனிபூ ஃபஜ்தனிபூ நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ரிஜிஸ எதை விட்டு? அசுத்தங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அசுத்தம் அப்படின்னா எந்த அசுத்தத்தை அல்லாஹ் சொல்கிறான்? வட்டி வாங்குறது அசுத்தமான விஷயந்தான், பொய் பேசுகிறது அசுத்தமான விஷயந்தான், அது மாதிரி ஹராமை செய்கிறது இருக்குது, நிறைய அசுத்தமான விஷயம் இருக்குது. எந்த அசுத்தத்தை அல்லாஹ் சொல்கிறான்? மினல் அவுசானி சிலைகள் என்ற. இப்போ இந்த இடத்துல என்றன்னு அர்த்தம் கொடுங்க. சரிங்களா? சிலைகள் என்ற அசுத்தத்தை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இப்போ மின் எதுக்கு வந்திருக்கு? விளக்கி சொல்வதற்காக வந்திருக்கு. இந்த இடத்துல மின்னு வந்து இப்படி அர்த்தம் கொடுத்து தரக்கூடாது. மினல் அவுசானி சிலைகளில் இருந்து அசுத்தத்தை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கக்கூடாது. என்னென்ன அர்த்தம் கொடுக்கணுங்க?
சிலைகள் என்ற அசுத்தத்தை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள். அப்போ தபீன் விளக்குவதற்காக வேண்டி வரும், பயான் செய்யும். தபீன் சொன்னால் என்னதுங்க? பயான் செய்யும். ஐ கீழே விளக்குறாங்க பாருங்கள். ஐ அதாவது ரிஜிஸ, ரிஜிஸ் என்பது அல்லது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் ஹோல் அவுசானு, அது என்னதுங்க? சிலைகள். அடுத்து ஒலி ஜியாதா, அதிகப்படியாக வரும். இந்த மின்னுக்கும் இங்கே அர்த்தம் கிடையாது. எப்படி லாமில் அங்கே லாமுக்கு நாம் எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோமா இல்லையா? அது ஒரு சைலண்ட் லெட்டராக வரும்னு சொன்னோமா இல்லையா? அது மாதிரி மின்னும் சில நேரங்களில் சைலண்ட் லெட்டராக வரும். வழங்குதுங்களா? இப்போ அதான் சொல்கிறாங்க, சில இடங்களில் ஜியாதா அதிகப்படியான எழுத்தாக வரும். அதுக்கு அர்த்தம் என்பது நாம் கொடுக்க மாட்டோம். பாருங்கள், நஹு கௌலிஹி தஆலா, அல்லாஹு தாலாவினுடைய சொல்லை போன்று என்னது? யக்ஃபிர் லக்கும், உங்களை மன்னிப்பான், துனூபிக்கும், பாவங்களை, உங்கள் யக்ஃபிர் மன்னிப்பான், லக்கும் உங்களை மன்னிப்பான், மின் துனூபிக்கும் உங்கள் பாவத்தை மன்னிப்பான். யக்ஃபிர் மன்னிப்பான், லக்கும் உங்களுக்கு மன்னிப்பான், மின் துனூபிக்கும் பாவங்களை, உங்களுக்கு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். இப்போ மின் அப்படின்னா இருந்து, பாவத்திலிருந்து உங்களை மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க? அர்த்தங்களை கொடுத்துடாதீங்க. அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இப்போ இந்த இடத்துல மின் என்பது எழுதப்பட்டிருக்கு, ஆனால் அதை அர்த்தம் கொடுத்து படிப்போமான்னு கேட்டால் அதுக்கு அர்த்தம் இல்லைங்க, மீனிங்லெஸ், சைலண்ட் லெட்டராக அது என்ன செய்யும்? வருங்க. சரிங்களா? அப்போ மீம் என்பது எத்தனை அர்த்தத்துக்காண்டி வருது பாருங்கள். மீம் என்பது முதன்மையாக இபதிதாஇ காயத்தி, எல்கையினுடைய ஆரம்பத்தை காமிக்கிறதுக்காக வேண்டி வரும். ஒலி தபீதி, சிலது என்கின்ற அர்த்தத்துக்கு வரும். ஒலி தபீனி, விளக்கி காமிப்பதற்கு வரும். ஒலி ஜியாதத்தி, அதிகப்படியாக வரும். மீம் என்பது 4 அர்த்தங்களை கொண்டு வரும். லாம் என்பது 5 அர்த்தங்களை கொண்டு வரும். பா என்பது 10 அர்த்தங்களை கொண்டு வரும். அப்போ 10 5 லாம் எத்தனை எழுத்துக்கு வரும்? 5 தானே. இஹ்திசாஸ், ஜியாதா, தாலீல், கஸ்மு, இல் முஆக்கபா 5. அப்போ 10 5 15, ஒரு நாளும் 19, மொத்தம் போனீங்க 19 விதமான அர்த்தங்கள் மாற்றக்கூடிய விஷயங்களை நம்ம படிச்சிருக்கோம். அப்போ பா என்ன 10 அர்த்தத்துக்கு வரும், லாம் என்ன 5 அர்த்தத்துக்கு வருது, மீம் என்ன 4 அர்த்தத்துக்கு வருது. இதில் பாவும் லாமும் எப்படி ஒரே மாதிரி அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு சில இடங்களில் வருதா, மீமும் லாமும் சில இடங்களில் ஒரே அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு வருது. இப்போ 2 மீமில் பார்த்தா ஜியாதா, ரெண்டுமே அதிகப்படியாக வருதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த மாதிரி பா மீமோட எதுலையாவது ஒத்து போய் வருதா, லாமோட எதுலையாவது ஒத்து போய் வருதா என்பதையெல்லாம் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். அப்போ இதெல்லாம் நீங்கள் குரான் ஓதும் போது பாருங்கள். இதுலேயே குரான் ஆயத்தெல்லாம் நிறைய அர்த்தத்துக்கு, உதாரணத்துக்கு குரான் ஆயத்தில் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ நீங்கள் குரானை ஓதும் போது ஏதோ ஒரு சிந்தனையில் ஓதக்கூடாது. நீங்கள் அவாமில் படிக்கிறீங்க, மின்ஹாஜுல் அரபியா படிக்கிறீங்க, மீசான் படிக்கிறீங்க, அஜ்னாஸ் படிக்கிறீங்க, சஞ்சானி படிக்கிறீங்க. அப்போ படிக்கும்போது என்னங்க, நீங்கள் ஓதும் போது இதில் ஏதாவது ஒரு ஃபியால் வருதா, இதில் ஏதாவது ஒரு இஸ்மு வருதா, இதில் ஏதாவது அவாமில் படித்த ஏதாவது வருதா, ஷரமு தாமில் படித்தது ஏதாவது வருதா, இந்த சட்டம் இதில் இப்படி இருக்குதா, இதுக்கு இப்படி அர்த்தம் கொடுத்தா சரியாக இருக்குமா, இதில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். வழங்குதுங்களா? அதுக்கு தான் நம்ம இந்த இலக்கண பாடத்தை படிக்கிறோம். அப்போ அந்த இலக்கண பாடத்தை படிக்கும்போது இதை எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் வச்சு படித்தா தான் உங்களுக்கு நம்ம படிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கும். இல்லை நான் சும்மா படிக்கிறேன், மனப்பாடம் பண்ணுறேன், இதெல்லாம் எப்படி எங்கே போய் நம்ம தேடுறது, எங்கே போய் பார்க்குறது, இதெல்லாம் ஒன்றுமே புரியலையே, ஏன் படிக்கிறோம்னே தெரியலையே, இதெல்லாம் படித்தா பிரயோஜனமாக இருக்குமா, அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கிற நிலைமை என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ நம்ம படிக்கிறதுக்கான காரணம் குரானை விளங்கணும், ஹதீஸை விளங்கணும், குரானில் வந்திருக்கான்னு பார்க்கணும், ஹதீஸில் வந்திருக்கான்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது எல்லாத்தையும் படிக்கிறோம். அப்போ அதை நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணணும். ஹதீஸ் பாடம் நடத்தும்போது ஹதீஸில் இப்படி ஒரு இஸ்முக்கு பின்னாடி இப்படி வந்திருக்கு, இதில் இப்படி அர்த்தம் கொடுத்துருக்கோம், அப்போ இது நம்ம அவாமியில் படித்த மாதிரி இருக்க, இது நம்ம சஞ்சானியில் படித்த மாதிரி இருக்க, இது இந்த மாதிரி சர்ஃபாக இருக்க, இது இந்த மாதிரி இஸ்மா இருக்க, இது ஜம்மாவாக இருக்குது, இது ஒருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் டீகோட் பண்ணணும். எல்லாத்தையும் என்ன பண்ணணும், டீகோட் பண்ணால் தான் நம்ம படிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. சரி, இப்போ இந்த கித்தாபினுடைய அசல் எங்கே வச்சோம்னே தெரியல. ஷரஹ் மியத் ஆமில், ஷரஹ் கசஸ், தஜ்வீது,
அசலை காணும் பற்றிலா நம்ம ரெடி பண்ணது தான் இருக்குது. சரி, அசல் கித்தாபு லைவ் போகிற ஃபோனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்குது, நான் ஓப்பன் ஆகாது. இதான் அசல் கித்தாபு, நான் ஓப்பன் ஆகலை, கூகுள் ட்ரைவில் இல்லைன்னு வருது. சரி, அசல் கித்தாபையும் நீங்கள் வாசித்து பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு அசல் கித்தாப் நம்ம கொடுத்துருக்குறோம். இங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் இப்போ எங்கேருந்து நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே இருந்தால் வல்லாமு இன்னும் லாம் என்பது லில் இஹ்திசாசி குறிப்பாபிப்பதற்கு வரும். அரபி மட்டும் நான் வாசிக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ஹரக்கத் இல்லாத அரபியை நீங்கள் வாசி பழகிக்கணும். சரிங்களா? வல்லாமு லில் இஹ்திசாசி நஹு அல் ஜுல்லு லில் ஃபரசி வலி ஜியாததி நஹு ரதிஃபலக்கும் ஐ ரதிஃபக்கும் வலித்தஅலீலி நஹு ஜிஅதுக لإكرامك وللقسم نحو لله لا يؤخر الأجل وللمعاقبة نحو لزم الشر للشقاوة ومن وهي ابتداء الغاية نحو سرت من بصرة الكوفة وللتبعيض نحو أخذت من الدراهم أي بعض الدراهم وللتبيين نحو قوله تعالى فاجتنبوا الرجز من الأوثان أي الرجز الذي هو الأوثان وللزيادة نحو قوله تعالى يغفر لكم من ذنوبكم وإلى انتهاء الغاية في مكان نحو صرت من بصرة إلى الكوفة وللمصاحبة قوله تعالى ولا تأكلوا أموالهم إلى أموالكم أي مع أموالكم. சரி, அதுக்கடுத்து உள்ளது வேறு பாடம். சரிங்களா? சரி, ஹைர். இப்படி இந்த விஷயங்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், விளங்கி வைத்து கொள்ளுங்கள். இந்த அரபியையும் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாடத்தை முழுமையாக விளங்கக்கூடிய ஆற்றலை நமக்கு தருவானாக. இது எல்லாமே என்ன வேலையை தான் செய்யும்? இஸ்முக்கு ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் தான். முதல்ல அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இஸ்முக்கு ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் தான், அர்த்தங்கள் மட்டும்தான் இப்போ மாறி வரதை நம்ம படிக்கிறோம். விளங்குதுங்களா? அதனால் எங்கெங்கே இஸ்முகளுக்கு ஜர்ரு எப்படி செஞ்சுருக்கு, எது ஜாரு எது மஜ்ரூரு அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், படித்து கொள்ளுங்கள். ஷரம் தாமில் பாடத்தை டைரெக்டாக பார்க்குறவங்க, அதாவது அவாமில் பாடத்தை பார்க்காம ஷரம் தாமில் பாடத்தை பார்க்குறவங்க தயவு செஞ்சு நீங்கள் அவாமில் பாடத்தை பார்த்துக்குங்க. நம்ம இப்போ தான் அவாமில் பாடத்தையும் நடத்துகிறோம். அப்போ அவாமில் பாடத்தை பார்த்துட்டு நீங்கள் படிக்கும்போது இந்த ஷரஹ்மி தாமில் உங்களுக்கு கொஞ்சம் புரியுதலை தரக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா மொத்தத்தில் எதுவும் என்ன செய்யாது, புரியாமல் போயிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குரான் மனப்பாட வகுப்பிலும் குரான் சரளமாக ஓதக்கூடிய வகுப்பிலும் ஆலிமா வகுப்பிலும் இணைந்து பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, முதியோர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் தருவதோடு இந்த முயற்சியில் முழுமையான வெற்றி காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் தருவானாக. உங்களிடத்தில் யாராவது குரான் மனன வகுப்பில் சேரணும், அடிப்படை குரான் வகுப்பில் சேரணும் என்று கேட்டிருந்தார்கள் என்றால் தாராளமாக நமது ஆன்லைன் வகுப்பிலேயே அவர்கள் இணைந்து கொள்ளலாம். ஆனால் ஆலிமா வகுப்பில் இனிமேல் இணைய முடியாது, ஏன்னா அட்மிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு.
அதே நேரத்தில் பாடமும் கிட்டத்தட்ட ஒரு 2 வார பாடம் என்பது போயிருச்சு. அதனால் அது ரொம்ப கடினமான ஒன்று. இன்ஷா அல்லாஹ் மற்ற வகுப்பில் சேர விரும்புகிறவங்க தாராளமாக சேர்ந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.